நம்ம வந்து ஏன் பாட்டு கேட்குறோம்? ஏன்னா பாட்டு பேச முடியாது, பாட்டு கேட்டு தான் ஆகணும். யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் அதர் தென் பாட்டை கேட்பதை தவிர. என்னன்னா இந்த உலகத்தில் வந்து 2 விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அறிவை போதிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் 2 விஷயத்தில் என்னென்னா, ஒன்று அப்பா, ஒன்று பார்க்கறது, படிக்கிறது மூலமாக பார்க்கறது, இன்னொன்று கேட்கறது. இதில் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய செய்யுள், இலக்கணம் இதெல்லாம் படிப்போம்ல, நிறைய டப்பாவாக படிக்க சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே வந்து ஏதாவது ஒரு பாடல் வடிவத்தில் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் வரும். A+B² = A²+B²+2AB. அது ஈஸியாக மனப்பாடம் ஆயிடுதுல்ல. ஏன் அப்படின்னா அது ஒரு ராகத்தோடு சேர்ந்து நமக்கு மனசுக்குள்ளே பதிகிறப்ப ஈஸியாக பதியுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. அது அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் சிகரெட்டில் நெஞ்சில் சுட்டுக்கும், அந்த மாதிரி அது ஒரு அறாத வடுவா உன்னையே சுட்டுக்கிறதுக்கு சமம். ஒரு பாடல் வழியாக நமக்கு ஒரு விஷயத்தை கடத்தும் போது அது இன்னும் ஈஸியாக போய் பதியுதுங்கிறதுனால தான் வரிகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆழமாக நமக்கு கனெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பர்சனலாக எனக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து புத்தகங்கள் படிக்கிறதுல நான் தெரிஞ்சுக்கிற தமிழ் இலக்கணங்கள், படிக்க இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை இப்படி இட்டு நிரப்புறான். வாயா வா, எனக்கு வந்து ஒரு இதை விட ஒரு பாடல் பெட்டரா பண்ணிடுதுங்கிற. இல்லை, எனக்கு அந்த பாடல் கேட்குறப்ப எனக்கு அதில் இருக்கிற கவிதைகள் வந்து ஓகே, அப்பா வாங்கவே வேணாண்டா, 300 ரூபா கொடுக்கவே வேணாண்டா, ஒரு நிறைவான ஃபீலை கொடுக்குது. ஏன்னா அது இன்னும் நல்லா ஈஸியாக எனக்கு கனெக்ட் ஆகுது, இன்னும் நல்லா மனசுக்குள்ளே பதியுது. எப்போனாலும் அதை நான் ரீகால் பண்ணிவிட்டு ஓகே இதுபடி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தத்துவ பாட்டு கேட்குறோம், இல்லை மோட்டிவேஷனல் சாங் கேட்குறோன்னா ஓகே இதுபடி நடக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு வருது. ஏதாவது சோகமாக இருக்கிற நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் ஒரு மோட்டிவேஷனல் லிரிக்ஸ் ஏதாவது ஒன்று மைண்டுக்கு வரும். அப்புறம் இந்த எனக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி பாட்டில் கேட்டிங்கன்னா அது வராதா? அது வராது. இந்த மாதிரி தமிழில் வந்து நமக்கு பிடிச்ச வரிகள் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு பாடல்கள் ரொம்ப பரிச்சயமானது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் அப்பா வந்து பழைய பாடல்கள் நிறைய கேட்பார். அப்போ வந்து நிறைய எம்ஜிஆரோட, சிவாஜி கணேசனோட தத்துவ பாடல்கள் நிறைய கேட்டுட்ருப்பார். எனக்கு அது கேட்டு கேட்டு நான் ஓரமாக உட்காந்து படித்த பாடல்கள் மேலேயே ஒரு ஒவ்வாமை வந்துடும். இல்லை, நிறைய கேட்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். ஆனால் அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்குலாம் வந்து சிறு வயதில் இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கும்போது அந்த டேப் ரெக்கார்டரை உடைக்கணும், டிரான்சிஸ்டருக்குள்ளே ஸ்க்ரூ டிரைவர் விட்டு ஆட்டணும், எவன் உள்ளே உட்காந்து இப்படி பாடிக்கிட்டு இருக்கான்னு அவனை டார்ச்சர் பண்ணணும்லாம் எனக்கு தோணியிருக்கு. என்னென்னா எனக்கும் அப்படி தோணியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பாட்டை திரும்ப, ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி கேட்டிருக்கோம், அது கரெக்டு, அதில் நான் மாற்று கருத்து வைக்கல. ஆனால் அந்த வயசுலேயே என்ஜாய் பண்ண மாதிரி இந்த கதை அங்கே போகும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இல்லை, அந்த வயசில் என்ஜாய் பண்ணல. ஏன்னா அந்த சின்ன வயசு குருபாய் வந்து தத்துவ பாட்டை கேட்குறான்னா அவனுக்கு மனநலன் சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் வந்து ஓவர் ஏஜ்டா அங்கேயே இருந்திருக்கான். ஒரு 3 வயசு குழந்தை ஆனால் 30 வயசு ஆளோடைய மூளை. அப்படி இருந்தால் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்ல. சின்ன வயசில் அந்த பாடல்களை கேட்க பழகிட்டோம். அதுக்கப்புறம் ஓகே பாட்டு கேட்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த பாட்டு திரும்ப நமக்கு வர்றப்ப டக்குன்னு ஹிட் ஆகும், இந்த பாட்டு நம்ம கேட்டிருக்கோம்ல அப்படின்ட்டு திரும்ப கேட்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எப்படிங்கிறது அந்த பாட்டில் சொல்லியிருக்கோம். ஒரு 3 ஸ்டெப்பில் ஈஸியாக சொல்லிடலாம் சார். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று மலர்ந்த உள்ளம் மலர்களாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். உறவுக்குன்னு நீ வந்து உன் மனசை விசாலப்படுத்தி கொடுத்தேன்னா நீ மலர்கள் ஆயிடுவ. யாருக்காக அழுத போதும் தலைவன் ஆகலாம், யாருக்கென்று உனக்கு இல்லாம நீ யாருக்காகவோ அழுதுனா நீ தலைவன் ஆயிடுவ. மனம் மனம் அது கோவில் ஆகலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மனம் வந்து கோவில் ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷன் தெய்வம் ஆயிரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. கண்ணதாசன் அழகா எழுதியிருப்பாரு, அவர் எழுதிட்டு போயிட்டாரு. ஆனா எல்லாரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த காட்டை ஒட்டின லேண்டெல்லாம் வாங்கி அவன் தெய்வம் ஆகிட்டு இருக்கான். இந்த ப்ராசஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய தத்துவ பாடல்கள் கேட்க ஆரம்பிக்கிறப்ப உண்மையாவே பாடல் வரிகள்ல ஏதோ ஒன்று இருக்கு. இந்த மீட்டர் நீ சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. நான் வேற லைன்ல யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காதல் சார்ந்த பாடல்கள், அழகான மனதை உழுக்கும் பிழியும் சோக பாடல்கள், அந்த மாதிரிலாம் எழுதி வச்சு வரலாம், அதுவும் வரலாம். ஆனா இப்ப நீ சொன்ன உடனே எனக்கு அந்த இது வருது. மயக்கமா கலக்கமா என்ற பாடல் சுமைதாங்கி என்ற படத்திலிருந்து இதோ உங்களுக்காக. அந்த பாட்டில் வந்து
வரிகள் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், விஷுவல்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அந்த மனிதன் வந்து தன் செல்ஃப் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான், அந்த மனதை வந்து பிக்சரைஸ் பண்றது, நிழலை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா நீட்டா இருக்கும் அந்த பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும்பா. நீ வந்து ஒருத்தர் சோகத்தில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கறான்னு வச்சுக்கவேன், ஏய் இது இன்னும் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வருதுன்னு நினைக்காத, எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கிற ஒரு இதுதான். இந்த லிரிக்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஒன்றும் சிறந்த கவித்துவமான எங்கேயுமே நீ கேட்காத உவமை அந்த மாதிரிலாம் கிடையாது. எளிமையாக இருக்கும். ஆனால் வந்து அந்த அப்புறம் அந்த தேவையும் அதானே உனக்கு வந்து அந்த பிரச்சனையை அந்த என்ன நீடோ அதை எளிமைப்படுத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ல. பொதுவாகவே தமிழ் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஸ்கூல் டைம்ல எல்லாம் இலக்கணம் செய்யுள் அதெல்லாம் வந்து அதோட வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் பாடல்கள் கேட்குறப்ப நமக்கு எளிமையாக மனசுக்குள்ளே உட்காருங்கிறது ஒன்று. இதோட ரைட்டப்பே ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக நம்ம ரெகுலராக புழங்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதுனால இதில் ஒரு கடைசி வரிலாம் வரும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா மணிக்கட்டோட உன் கை காணாமல் போயிடும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்குங்கிறது உன்னோட பேஷன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது இருக்குல்ல. அப்படியே கயிறு எடுத்து உரமாக வச்சுட்டு வேற வேலையை பார்க்கலான்னு போவான். அந்த மொமெண்ட் வந்து அந்த பாடல் கொடுக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம அப்பாக்கள் வந்து ஏன் இந்த பாட்டை விழுந்து விழுந்து கேட்டுங்கிறதுக்கு அர்த்தம் அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த டைம்ல தெரபிஸ்ட்னு ஒன்று இல்லை, இருந்திருந்தாலும் இவனுங்களால அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஹென்ஸ் கண்ணதாசன் சாங்ஸ். எனக்கு இந்த பாட்டில் வந்து இன்னொரு வரி, இறுதி வரி முக்கியமான வரி. அந்த லைன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான வரி. அப்புறம் தட் இஸ் த ஒன்லி ரீசன் இவனுங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பூமர்ஸ் தே ஆர் சர்வைவிங் பிகாஸ் ஆஃப் தோஸ் லைன்ஸ். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் ஒன்று இருக்கு, எந்த மொழின்னு தெரில, ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. செருப்பு அதுவா? ஆமாம். ஷூ இல்லாமல் ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கும், எனக்கு ஷூ இல்லைன்ட்டு. ஆனால் ரோட்டில் போகிறப்ப காலே இல்லாத ஒருத்தனை பார்த்துட்டு அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் காலே இல்லாமல் இருக்கான், நீ ஷூ இல்லைன்னு அழுகிறேங்கிறது இருக்குல்ல, உனக்கும் கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அதை நினச்சிட்டு நீ நிம்மதியாயிக்கோ அப்படிங்கிறது வந்து 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கடலையை போட்டுக்கிட்டே அதுல சிவாஜி ஐயா நடந்துகிட்டு இருப்பாரு. ஆமா, எனக்கு அதை பார்த்தாலே அது பண்ண தோணுது. 6 மனமே 6 கோயிலா போயிட்டு இருப்பாரு. ஆண்டவனோட கட்டளை என்ன அப்படிங்கிறது ஒரு 6 விஷயமா சொல்லுவார். எனக்கு கண்ணதாசன் பாட்டில் வந்து இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. நம்ம மேனேஜர் கொத்துறவன் எவ்வளவு நம்ம கிட்ட பம்புளுக்கும் போது நமக்கு அதாவது தோணும், கருடா எல்லாம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த விஜய் வரதராஜ் கூட வந்து நீ ஒரு வீடியோ பண்ணியிருப்ப, என்னன்னா அவர் வந்து எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அந்த மீம் தான் அந்த ஹோல் வரி. ஆமாம், கரெக்டு தான். இளைச்சவன் வலுத்தவன் அப்படிங்கிற ஒரு சண்டை எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். வலியுதுதான் உயிர் பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதில் வந்து அந்த வலியதை பார்த்து எளியவன் வந்து எனக்கு ஒரு நாள் டைம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ அதை நம்ம கேட்டாலும் வந்து ஓகே நமக்கும் டைம் வரும், பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் வந்து, கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. இப்படிக்கு கிறிஸ்டபர் நோலன் இன்செப்ஷன் எடுத்துருப்பார். அவன் உண்மை, இதுக்கு அடுத்த வரி போட்டீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆயிரும். அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யாரை பார்த்து அழைப்பாள். ஆனா அதுல வந்து அந்த படத்துல வந்து அவள் கனவில் யாரும் வரமாட்டாங்க, அவள் மரிப்பாள்.
இப்போ இதே கைண்ட்ல இன்னொரு லைன் வந்து ஞாபகம் வந்தது. ஏன் எப்பவும் ஏதோ தனிமை அதற்காக விழா எடுப்போம். தனிமைக்கு ஒருத்தன் விழா எடுக்கணும்னு நினைக்கிறான். அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்புறம் அது ஒரு மாதிரி சூதிங்கான ஒரு லோன்லி ஃபீல், அப்படியே என்ஜாய் பண்றது. நீ வந்து தனித்து விடப்படலை, பை சாய்ஸ் நீ தனிமையை தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம் தான், அதை கொண்டாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன். அப்புறம் அதே பாடல்ல இன்னொரு லைன் வந்து இது, பாதி கனவிலும் தூங்கி விடு மீதிய வாழ்ந்திடலாம் தம் 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 தம். இளையராஜாவோட தம் 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 தம், அதுக்கு அடுத்த தம் வந்து இந்த தம் தான். எனக்கு இந்த கண்ணதாசன் கிட்ட இருக்கிற ஒரு எளிமை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி அதே மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றின ஒரு ஆள் வந்து நாமுத்துக்குமார். நாமுத்துக்குமார் ஒரே ஜம்ப், அது இடையில வரும், நடுவில் திரும்ப வாடி வைரமுத்துல வரலாம். அதான் பார்க்குறேன், என்னடா ஒரு பெரிய அடிச்ச மாதிரி ஒரு ஜம்ப், அங்கிருந்து அடிக்கலாம் ட்ரெயினில் போய் அப்படின்ட்டு போகிறேன். கம்மிங் பேக் டு நாமுத்துக்குமாரோட வரிகள் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அவரோட வரிகள் எல்லாமே பார்த்தோன்னா இயற்கையோடு சேர்ந்து இருக்கும். பூக்கள் பூக்கும் தருணத்திலிருந்து தானே இதை ஆரம்பிக்க வேண்டும். கண்டிப்பாக. ஏன்னா எல்லா பாடல்களுமே பார்த்தோன்னா இயற்கையோட ரொம்ப ஒன்றி போயிருக்கும். இயற்கையோட எலிமெண்ட்ஸாக இருக்குல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். முக்கியமாக ஒரு கிளையும் ஒரு பறவையும் இல்லாமல் பாடல் இருக்காது. மரத்திலிருந்து விழுகக்கூடிய அந்த ஒரு சிறு துளி இல்லாமல் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் பாட்டு எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லை, நிறைய பாடல்களில் வந்து அந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த பாட்டில் இப்போ நான் சொன்ன பூக்கள் பூக்கும் தருணம்ல, பறவை பறந்த பிறகும் கிள்ளை தொடங்கும் நடனம் முடிவதில்லைன்னு இருக்கும். அது கேட்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கு. ஆனால் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சுட்டு, இல்லை நிஜமாவே அந்த ஈவெண்ட் நடக்கும்போது பார்த்தா அது அப்படியே நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். இது அப்படி ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி எழுதி வச்சிருக்காங்கிறது நல்லா இருக்கு. எனக்கு இந்த வெண்மேகம் பெண்ணாக உருவானது பாட்டு இருக்குல்ல, அது அப்படிங்க ரெண்டு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பாட்டில் எல்லாமே பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இயற்கையோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். மின்னல் ஒளி நீ, மஞ்சள் வெயில் நீ, மஞ்சள் கண்டவரை கண்கலங்க நிற்க வைக்கும் தீ, ஆஹா பெண்ணே என்னடி உண்மை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளோட கால் தடம் பார்க்குறான். ஏன்னா அங்கே இருக்கிறதுனால அவனுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஒன்றா இரண்டா உன்னலகை பாட. அப்புறம் அதுலேயே இன்னொரு வரி வரும்ல, உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி, என் காதலும் என்னாகுமோ உன் பாதத்தில் மண்ணாகுமோ அப்படிங்கிறது லிரிக்ஸ் இருக்கு. ரொம்ப நார்மலாக இருக்கும் இந்த லிரிக்ஸ், ஆனால் அந்த படத்தையே சொல்லிடும். அது உண்மைதான். அப்புறம் பல பாடல்களில் லிரிக்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும், ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப நார்மலான வரிகள் தான். ஆனால் அந்த பாடலும் அந்த ஃபீலும் அதை பாடுறவங்க, அப்புறம் அது ஏன் பாடப்படுதுங்கிற சூழல், இதெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக மாற்றுது. என்னன்னா அதுக்கு முன்னாடி இப்போ கண்ணதாசனுக்கு அப்புறம் வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வைரமுத்துவோ வாலியோ பயங்கரமான ரைட்டர்ஸு. ஆனால் அவங்க வந்து செட் பண்ண பவுண்டரிஸ் பார்த்தோன்னா விதவிதமான வார்த்தைகளை பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்போவுமே அதை ஒரு வேலையாக வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் நல்ல எளிமையான பாட்டு எழுதியிருக்காங்க, ஆனால் விதவிதமான வார்த்தைகளை வச்சு எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்டங்காக்க கொண்டக்காரி இப்படிங்கிற மாதிரியோ வார்த்தைகளை விதவிதமாக போடுவாங்க. ஆனால் உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி அப்படிங்கிறது, அந்த தனுஷ் கேரக்டர் வந்து மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம். எளிமையாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? நான் சொல்கிறேன், எளிமையாகவும் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு புது கவிதைகள் மூலமாக எழுதுறது, விதவிதமான ஊமைகளை பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த டைமில் வைரமுத்து டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோதான் இயற்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த படம் சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் இருக்குல்ல, அதில் வந்து உயிரே உயிரே பிரியாதே உயிரை தூக்கி எறியாதே உலகம் கிடையாது, இந்த ஒரு இது இருக்கு. அதில் வந்து புல் மேல் வாழும் பனிதான் காய்ந்தாலும் தலைமேல் தாங்கிய நேரம் கொஞ்சம் ஆனால் பொற்காலம். ஆஹா, இதே மாதிரிதான் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துருப்பாங்க. கரெக்ட். அப்படியே இருந்தீங்கன்னா இன்னொன்று அதே மீட்டர்ல ஒன்று சொல்றேன், கலைந்தாலும் மேகம்
அது மீண்டும் மிதக்கும், அதுபோலதானே உன் காதல் எனக்கும், நடைபாதை விளக்காக்காதல் விழுந்தவுடன் அணைப்பதற்கு, நெருப்பாலும் முடியாதம்மா நினைவுகளை நிமிர்கு. இதுலயும் பார்த்தோன்னா இப்ப கலைந்தாலும் மேகம் அது மீண்டும் மிதக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த படத்துல வந்து அவ காதலை மறந்துடுவா. ஸோ இந்த மாதிரி படத்துல வர்ற விஷயங்களை வந்து அதுல ரெஃபரன்சஸா வைக்கிறப்ப நமக்கு இன்னும் எப்படி இதை பாட்டா நீ எழுதிட்ட, படத்தையே அப்படியே பாட்டா எழுதிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல இல்லையா? சொல்லியிருப்பாங்க, எல்லார்கிட்டையும் தானே சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி பாடல் வர்றதில்லை இல்ல அத வரிகளா வடிக்கிற சிக்கனு வராளே அப்படி வர்றப்போ உனக்கு அது தோணுது, பாட்டுலாம் சீன் கேட்டு எழுதுவாங்கல்ல. காதல் கொண்டேன் படத்துல வந்து நெஞ்சோடு கலந்திடு பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு வரி வரும், நதி நீரிலே அட விழுந்தாலுமே இந்த நிலவென்றும் நனையா தேவா நண்பா. அந்த மொமெண்ட்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அந்த நேரத்துல ரெண்டு பேரும் இவ வந்து அந்த மொமெண்ட்டை இவன் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருப்பான், இவ ஒன்றும் பிரச்சனை இல்லை சில்லாரு, ரொம்ப ஒன்றும் பதட்டப்படாது, நமக்குள்ள எதுவும் நடக்காது, காமாரு. இந்த இந்த மொமெண்ட் அழகா இருக்கு, இந்த காதல் அழகா இருக்கு. அதை விட அழகா அந்த லைன் வந்து அதை கேப்சர் பண்ணிருக்கு. அதே மாதிரி தான் அதுலயும் வரும், அந்த காதல் இல்லை இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருநெல்வேலி ஜில்லாடா பாட்டு இருக்குல்ல, எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆகுற ஒரு ஆண், இது காதல் இல்லை காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை, திருநெல்வேலி ஜில்லாடா இருக்குல்ல. அதுல அந்த ரயிலை கேப்சர் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது பாளையங்கோட்டையில் ஜெயிலு பக்கம் ரயிலு கூவும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஒவ்வொரு ஊர்கள்லையும் என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு சாமி வந்து இந்த ஊருக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மலா எல்லா கவிஞர்களும் பண்றது, இருந்தாலும் நாமத்துக்குமார் பண்ணாருன்னா அது ஸ்பெஷல். ஓகே, எனக்கும் நாமத்துக்குமார் பிடிக்குங்கிறதுனால இது நான் அமைதியாக கடந்து போனேன். ஆனால் உண்மையாகவே அந்த ஒரு நல்ல லிரிசிஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்சன்ஸை நீ ஃபீல் பண்ணுறியா தமிழ் சினிமாவில்? ஆமாம்மா, வைரமுத்து இன்னும் பாடல்கள் எழுதலான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் எழுத சொன்னால் எழுதுவார், யாரும் கூப்பிட்றது இல்லை. ஆனால் இந்த லிரிசிஸ்டோட ஆப்சன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, இப்பயுமே நல்ல கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யுகபாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், கார்த்திக் நேத்தா நல்லா எழுதுறாரு, தாமரை நல்லா எழுதுவாங்க, உமா பாரதி நல்லா எழுதுறாங்க, அவங்க நல்லா எழுதுறாங்க. ஆனா நமக்கு பிடிச்ச நல்லா எழுதுறாங்க சொல்றதுக்கு வர மாட்டேங்குது, ஒரு ஆள் மிஸ் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதுல நாமுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் நல்லா எழுதுற ஆட்கள் வந்து ரொம்ப குறைவா தான் எழுதுறாங்க. இப்ப பெரும்பாலான பாடல்கள் எப்படி எழுதுறாங்கன்னா ஹீரோக்கள் அவங்களே எழுதிடுறாங்க, இல்ல அப்படின்னா ChatGPT கிட்ட கொடுத்து ஃபில் பண்றாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அதை ஒன்று பண்றாங்க. இது இந்த டிரான்சிஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா தனுஷ் ஆனா அதை நான் ஒரே ஒரு இடத்துல நான் அலோவ் பண்றேன். பிறை தேடும் இரவிலே உயிரே, எவ்வளோ அழகான ஒரு பாடல். இந்த படத்தை வந்து இப்போ எல்லாருமே திட்டுவாங்க, ஒரு பொண்ணு வந்து எதுக்காக அவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும், அவன் ஏன் இவ்வளோ சஃபரிங்கு கோ த்ரூ பண்ணணும், அதெல்லாம் அவளுக்கு தேவையா, இந்த படம் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அவள் ஏன் அவன் கூட நிற்கிறாங்கிறதுக்கான விடை அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட கார்த்திக்குக்கான தாலாட்டு, தனுஷ் யாமினி கிட்டேருந்து வர தாலாட்டு தான் அது. அந்த பாட்டில் விழியின் அந்த தேடலும் அலையும் இந்த நெஞ்சமும் புரிந்தாலே போதுமே 7 ஜென்மம் தாங்குவேன். அவன் 7 ஜென்மத்துக்கே ரெடியா இருக்கா. இவனுங்க அந்த ஒரு படத்துல அந்த ஒரு லைஃபுக்கு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு அவங்க அவ என்ன சொல்றான்னா, இவன் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான், இவன் ஹார்ட் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு லைஃப் என்ன, இனி 7 லைஃப் வந்தாலும் நான் வந்து இந்த சஃபரிங் வந்து கோ த்ரூ பண்ணுவேன், பேர் பண்ணுவேன் அவனை அப்படிங்கிறா. இவ்வளோ அவன் சொல்றதும் நல்லா இருக்கும். என் ஆயுள் ரேகை நீயடி, என் ஆணி வேரடி, சுமை தாங்கும் எந்த கண்மணி. ஆனா செய்யற செயல்கள் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு அது யாமினியோட பார்வையா மட்டும் நான் அதை பார்க்குறேன். மேபி அவனு கூட சொல்லலாம், தெளிவாக இருக்கும்போது சொல்லியிருப்பானா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அவன் வேற மாதிரி ஆயிடுறான். அந்த பெக்கு உள்ளே போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் இவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை சால்வும் பண்ணிடுறான் யாமினி. ஆனால் இந்த மாதிரி இயக்குநர்களோ ஹீரோக்களோ நல்ல பாடல்களும் எழுதுறாங்க.
ஆனா பெரும்பாலான நல்ல பாடல்கள் எழுதுறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, நல்ல பாடல்கள் எழுத மாட்டாங்க. இது தப்பிச்சு வந்த ஏதோ ஒண்ணு. இதுக்கப்புறம் நிறைய தனுஷ் எழுதின பாடல்கள்லாம் இருக்கும், அதுல எனக்கு பெரிய ஓப்பு இல்ல. வைபுக்காக எழுதக்கூடிய பாடல்கள் எழுதுறாங்க அவங்க. வாடி என்னோட மீரா, ஆட்டோல போலாம், ஜோரா, இந்த மாதிரி எல்லாம் அவரே எழுதுவாரு. ரவுடி பேபி, அப்புறம் இது இளையராஜாவோட இசையில வாடி என்னோட மீரா போயிட்டு தனுஷன் இருக்கும். எனக்கு அதை பார்த்தா டென்ஷன் ஆகும். வேற யாராவது கொஞ்சம் எழுதியிருக்கலாம். ஆனா அதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. ராஜா ஐயாவுக்கு வந்து வேகமா எனக்கு கொடுக்கணும் சார், மீரா போலாம், ஜோரா போதும் போடு, அப்படியே இருக்குமா இருக்கும். எப்படி அவர் டென்ஷன் ஆகாம இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இல்ல அவர் ஆக்சுவலா அது அதோட இசையமைப்பாளர் வந்து யுவன். அதுக்கு வந்து அப்படியா? ஆமா ஆமா. மாறிட்டு சாரிப்பா, ஆடியன்ஸ் மாதிரி பேசிட்டேன், சாரி. மாறிட்டு வந்து யுவன் இளையராஜா வந்து பாடி இருப்பாரு, அதனால இல்ல. ஆனாலுமே இளையராஜாவுடைய குரல் இருக்குல்ல, அந்த குரலுக்கான வேர்ட்ஸ் இது கிடையாதேன்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அது இப்போ ஒருத்தங்க பாடுறாங்க, அந்த வாய்ஸ் ஒட்டலன்னு நம்ம நினைப்போம்ல, கடல் தாண்டி போகும் இல்லையே, இது ஒட்ட மாட்டேங்குது அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாட்டில் ஃபீல் ஆனது வந்து ட்ரிபிள் ஏல ஒரு பாட்டு இருக்கும், ரோட்டில் வண்டி ஓடுது, ஓட்டுறா என்னையும் போட்டு ஆட்டுறா, கடவுள் பாட்டுன்னு சொல்லி ஒரு பாட்டு, பெண்டு போய் நம்ம எஸ்டிஆர். ஸோ அது வந்து ராஜா பாடியிருப்பாரு, அதுவும் இதே ஃபீல்ல இருக்கும். இந்த வாய்ஸ்க்கும் இந்த வேர்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இயற்கை படத்துல வந்து காதல் வந்தால் சொல்லி அந்த பாட்டு வந்து ரொம்ப என்ன ஹாண்ட் பண்ற ஒரு பாட்டா இருக்கும். வரிகளால ரொம்ப ஹாண்ட் பண்ணும். அதுல உன்னால் என் கடல் அலை உறங்கவே இல்லை, உன்னால் என் நிலவுக்கு உடல் நலம் இல்லை அப்படின்னு வரும். உன்னால என் நிலவுக்கு உடல் நலம் இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். செம கில் ட்ரிப் சாங். அதுக்கப்புறம் இது எல்லாமே நீ சொல்ற ஒரு வார்த்தையில இருக்கு. இந்த ப்ரெஷரோட இப்ப நீ எனக்கு பதில் சொல்லு. ஐயோ, இதை வச்சுக்கிட்டு இப்படி பதில் சொல்லு. நிலவுக்கு உடல் நிலம் இல்லைங்கிறானே, இல்லைன்றுவா. அருண் விஜய் பாய், உடல் நலம் போடாங்கிட்டு. அவன் அந்த ஒரு பாட்டை இனிமேல் கப்பல்ல எங்க போனாலும் பாடிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி உவமைகளை சொல்றது இருக்குல்ல, அது வந்து வைரமுத்து வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். இந்த நீர்ப்பறவை படம் இருக்குல்ல, ஆஹா ஆஹா முடிச்சிட்டேன், எங்க வரான்னு நான் முடிச்சிட்டேன். தேவாலயம் எழுகும் நானே, திரியேறும் தீயும் நீயே, மேகம் கண்ணீர் விட்டு கரையுதே. அதுல ஒரு லைன் இருக்கும், உனது வேர்வை என் மார்புக்குள் பிசுக்கு, அது கிடையாது என்று கிடக்கு. இல்ல அது அந்த அந்த லைன்ல அதை பதிவு பண்றேன். உன்னோட வேர்வை வந்து எனக்கு என்ன ஒட்டி இருக்கு, ரொம்ப ஒட்டி இருக்கு, பிசுக்கு பிசுக்குன்னு கிடக்குது அப்படிங்கறத சொல்றது இருக்குல்ல, அந்த வார்த்தை ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது இந்த தமிழ் லிரிக்ஸுக்குள்ள அது கொஞ்சம் புதுசா இருக்கு. அவன் என்ன சொல்ல வர்றான்னா, உன் வேர்வை வந்து இன்னும் ஒட்டிட்டு இருக்கு, பிசுக்கு பிசுக்குன்னு இன்னும் ஒட்டிட்டு இருக்கு, அதோட ஃபீல் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு. அந்த வேர்வை காயறதுக்குள்ள நீ செத்து போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்துருவான் அவன் நம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் சாகிறதுக்கு யாரு காரணம்ங்கிறத அந்த படம் போய் பாரு. யாரு? இவன் தான் கடலுக்கு போ ஒழுக்கமாரு உருப்படுன்னு சொல்லுவா, அவன் மீன் பிடிக்க போனவன் மீன்கள் கூடயே போயிட்டான். அந்த பாட்டுல வர வரி சூப்பரா இருக்கும். அதாவது அவளை வந்து ஒரு கடவுள் போல அவன் பார்த்துட்டு, எனது அசுத்தங்கள் பாரடி வந்து என்னை பரிசுத்தம் செய்யடின்னு வச்சிருவான். அது முடியாதுல்ல சார், சூப்பரா இருக்கும் அது. இன்னொன்னு வந்து அந்த ஒயின் கப்புக்குள்ள கிடக்கிற ஈன்னு சொல்லி ஒரு, அது சூப்பரா இருக்கும். இவகிட்ட இருக்கும்போது நான் வந்து போதையில கிடக்கிற ஈ மாதிரி இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது யோசிக்கிறப்ப இன்னொரு பின்னாடி போகுது ஒரு இடம். அலைகள் ஓய்வதில்லை படத்துல வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து கோயிலில் காதல் தொழுகை 1000 தாமரை முட்டுக்களை, அதுல வந்து கோயிலில் காதல் தொழுகை மூணே வார்த்தை. இந்த சைடுல ஒரு வார்த்தை இருக்கு, இந்த சைடுல ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த பையன் வந்து ஹிந்துவா இருப்பான், பொண்ணு வந்து கிறிஸ்டியன். நடுவுல காதல் இருக்கு, கோயிலில் காதல் தொழுகை. எப்படி ஒருத்தன் வந்து அதுதான் அது பண்றதுனாலதான் அவன் லிரிசிஸ்டா இருக்கான். எழுத்தாணியை கொண்டு வாருங்க. வீழியில் வீழ்ந்த
நுழைந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இது எளிமையா தான் இருக்கு. கரெக்ட். இதை நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், எப்படி இப்படி எளிமையாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு. ஏன்னா சமகாலத்தில் எளிமையாக எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு. ஆனால் எப்படி இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. அலையின் கரையில் அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்துவிடு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. தகுதும் 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 தகுதக தகுதும். இதெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் இந்த பாடலாசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஹீரோவுக்கு யாருக்காவது எழுதுறப்ப அவங்களுக்கு ஒரு கெத்து காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாராய பாட்டில் குடிச்சிட்டு தான் அவங்க வந்து அதை ஆரம்பிக்கிறது. ஒரு கெத்தோட எழுதுறேன். இப்போ ரஜினிக்கு ஏதாவது ஓப்பனிங் சாங்லாம் எழுதுறோம் அப்படின்னா எஸ்பிபி பாடணும், வைரமுத்து வந்து வரிகள் இருக்கணும். ஒருவன் முதலாளி எல்லாம் அவர் எழுதுனால தான் இருக்கணும். சூப்பராக இருக்கும். அது மெயினாக இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதாண்டா இதாண்டா, அப்புறம் வந்தேண்டா பால்காரன், ரஜினிக்குன்னே எழுதுவாரு. அதே மாதிரி எனக்கு வாலி அண்ட் எஸ்டிஆர் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இருக்கும் அது. கூட்டம் 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 இது வருகிற கூட்டம், ஏ ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம். அதே மாதிரி வாலி வந்து வல்லவன்ல ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல, அந்த ஸ்கூல் பாட்டு. அது கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி பிரிஸ்க் ஆயிரும். ஒன்ன தடுக்கவும் என்ன எதுக்கவும் எவனும் பிறக்கவில்லை, அப்படிதான். காத்து அடிக்கையில் கையால் அதையெங்கும் எவனும் தடுக்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப சிம்பிளானது, ஆனால் அது மாசா இருக்கும். அப்புறம் இந்த இது இருக்குல்ல, நம்ம இந்த எளிமையாக வந்து ஒரு வழியை சொல்றது இருக்குல்ல, எனக்கு டக்குன்னு தோன்றது வந்து ஒன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன். நினைச்சு அதுல வந்து காலம் தப்பு தப்பான சீசன்ல எந்தெந்த பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு எளிமையான ஒரு கைடு. கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். அந்த பாட்டுக்கான காரணம் இன்னொன்று என்னன்னா, அவனோட அம்மாவே அவனை சொல்லிடும், இப்படி என் பையனை மாதிரி ஒரு குள்ளனை கூட்டிகிட்டு வந்திருந்தா நீ வந்து வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, இந்த பையன் நல்ல உயரமாக லட்சணமாக தான் இருக்கான்றோம். அது வந்து அவன் அப்படியே உடஞ்சிருவான். அப்போ உனக்கே ஆள் மனசில் இப்படி தான் தோணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு அது அவன் காதல் முறிவை கூட அவன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பான். பட் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அந்த பொண்ணோட அப்பாவை தேட்டுறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டாளாங்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப குத்திரும். அதுக்கப்புறம் அவன் பாடுற பாட்டு தான் அது. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி, பஞ்சம் மென் டு உமன் ரேஷியோ பஞ்சம். எவ்வளோ அழகா ஒருத்தன் சொல்றாங்க பாரு. ரிஜெக்ட் பண்ணி தான் பாரு, தைரியம் இருந்தா பிரேக்கப் பண்ணி பாரு. சரி பண்ணிக்கோ அப்படின்னு. பொய் சொன்னாலும் கழுத குடிச்சே இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப அப்படியே ஒரு இதமாக வருடுற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். லிரிக்ஸும் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கண்களால் கண்களில் தாயமாடினாய், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய். அதாவது 2 பேர் கையும் சேர்ந்துருச்சாமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, அளவூரில் பூத்தவளே. அது சூப்பராக இருக்குமே. ரொம்ப இதே மாதிரி சூதிங்கான பாட்டு தான். 2 பாட்டுமே அவர் தான் எழுதுனது. அறிவுமதின்னு ஒரு எழுத்தா, நல்லா இருக்கும் அவரோட பாட்டு எல்லாமே. அழகூரில் பூத்தவளே அந்த பாட்டில் வந்து நீ முறிக்கும் சோம்பலிலே நான் ஒழிஞ்சு சாஞ்சிடுவேன் அப்படிங்கிறது. அப்புறம் குறிலாக நீ இருக்க நெடிலாக நான் இருக்க, ஆண் நெடிலாக நான் இருக்க, சென்னை தமிழ் சங்கத்தமிழ் ஆனதடி. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கு, பானா காத்தாடியில வரும். கோட்டை மொழிதான் பெண்மொழி, பேட்டை மொழிதான் ஆண்மொழி, ஒன்றுக்கொன்று என்ன கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இதை வந்து இன்னும் சிம்பிளாக்குறது. அதே பாட்டில் இன்னொரு வரி இருக்கு, தீண்டும் விரல்கள் தீண்டலாம், தீண்டும் பொழுதும் தூய்மை காக்கும் தோழமைக்கு சாட்சியே வானம் பூமி தான்.
அதாவது வானமும் பூமியும் இப்படி அந்த ஒரு horizon இடத்துல கிட்ட பார்க்கறது இப்படி நிக்கும். ஆனா அது வந்து ஆனா அப்பயும் அது தூய்மையா இருக்கு பிரிஞ்சதா இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி ஒட்டிட்டு இல்ல அப்படிங்கறது வந்து ஏன்னா அந்த படத்துல வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருப்பாங்க, இன்னும் லவ் ஜோனுக்குள்ள போகாம இருப்பாங்க. இப்போ அது வரைக்கும் தான் தூய்மை காக்கிறது, அதுக்கப்புறம் ஒண்ணு மண்ணா இருப்போம்ப்பா. அப்படி பார்த்தா அந்த இந்த வரி இது கரெக்டா இருக்கும். காதல் கொண்டேன்ல தோழினே நீ பாலாய் போகும் போகும் போகும், அது வந்து அந்த மைண்டோட ஒரு குரங்கு புத்தி இருக்குல்ல, அதை வந்து அப்படியே அழகா சார் அது ஒரு ஸ்லைஸ் வெட்டி கொடுங்க, எந்த ஒரு மேடை பூச்சும் இல்லாம அப்படியே எடுத்து கொடுங்க, அப்படியே கொடுங்க அப்படின்னு அந்த ஸ்லைஸை வெட்டி இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஸ்லைஸ். இது நிறைய தடவை நம்ம சொல்லிட்டோம், ஆனா லிரிக்ஸ் செக்மெண்ட்ஸுக்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம். அப்படிங்கனால இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், பாடினேன் அதை நாளும் நாளும், பொருள் இல்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார், போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம். நான் பாடுறது வந்து பொருள் இல்லாம சும்மா பாடிட்டு இருக்கேன், ஆனா அவங்க வந்து பணம் போடுறாங்க, சில்லறைகள் போடும்போது அவங்க பாட்டு போடுறாங்க, அதுக்கு வந்து என் மனசு வந்து ஹாப்பியா இருக்கு. சூப்பர்ல. அதை வந்து அவரு மேடையிலலாம் அதை பாடும்போது பண்ணி வேற காட்டுவார், எனக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொரு வரி வரும்பாரு, மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். ஏன்னா அவனுக்கு கண் இருக்கு, கண் இருக்காது. அப்புறம் இன்னொன்று அதுல இன்னொரு ஃபர்ஸ்ட் வரி பாரு, மனமுள்ளோர் என்னை பார்ப்பார். இப்போ இந்த மாதிரி கண்ணு தெரியாம பாடுறவங்க யாரு பாப்பா, நேரா பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மனமுள்ளோர் இந்த பையன் எவ்வளவு நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கன்னா they have the heart to see. அவங்கள நான் வந்து சூப்பர் சூப்பர். இது வந்து மேத்தா எழுதியிருப்பாரு, மேத்தா. அவர் வந்து இளையராஜாவோட ஆஸ்தான கவிஞர், நிறைய பாட்டு இந்த மாதிரி எழுதியிருப்பாரு. பாலா படங்களுக்கெல்லாம் நிறைய எழுதுவார். உன் பனியா முதல் மழையா, அது வரைக்கும் காதலையே பார்க்காத கரடு முரடான ஒரு ரவுடி, அவன் மனசுல முறையா ஒரு பொண்ணு வந்து வர்றா, அவனுக்கு அது என்னன்னு விவரிக்க தெரியல. அதான் முதல் மழை. அவன் கேட்கிறான், கொஸ்டின் பண்றான், முன்பணியா இது முதல் மலையா, என் மனதில் அவனுக்கு என்னடா இந்த ஃபீல், ஃபர்ஸ்ட் டைம்ல ஏதோ ஜிவ்வுன்னு ஃபீல் பண்றது என்ன இது அப்படின்னு சொல்லி அதுல சூர்யா அவ்வளோ அழகா இருப்பாப்புல, அவளை பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு இப்படி அதெல்லாம் வந்து மறட்டி இருப்பாப்புல. எனக்கு வந்து சூர்யாவை அழகா காட்டினது யார் அப்படின்னு நான் யோசிச்சா பாலா. பிதாமகன்ல சரி அந்த லாரி மேல உட்காந்துட்டு அப்படியே காலை நீட்டிட்டு சிகரெட்டை பற்ற வச்சு, சிகரெட்ல பீடியை பற்ற வச்சுட்டு அவ்வளோ அழகா இருப்பாப்புல. இளங்காத்து வீசுது பாட்டுல மாண்டாஜ்லாம் ஒன்னொன்னும் அப்படியே அழகா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பாலா வந்து அழுக்கா படம் எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பின்பம் அவருக்கு இருக்கும்ல, அதுல எவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை காமிக்க முடியும். நான் வந்து யோசிச்சு பார்த்தா சூர்யா வந்து இயல்பா அழகா எங்க இருந்தார் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து அந்த நந்தா அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்மைலை கேப்சர் பண்றது கஷ்டம். அதே மாதிரி எனக்கு மௌனம் பேசியதுலையுமே அது பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படங்கள்ல ரொம்ப அழகா நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்தது. அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம். ஏன்னா அவனுக்கு யாருமே இல்லை, வீடு கொடுத்துருவார், ராஜ்கிரண் தான் வீடு கொடுப்பாரு. அந்த அட்ரஸ் இல்லை, யாருமே அவனுக்குன்னு சொல்லிக்க இல்லை. அப்போ அவளோட புன்னகையை பார்க்கும்போது அதுல அவன் இருக்கான். அண்டங்காக்கா குண்டக்காரி பாட்டு இருக்குல்ல, ஆமா, அதுல ஒரு நல்ல வரி வரும், பால் போல தேகம் தாண்டி உனக்கு அதில் பாலாடை மற்றும் கொஞ்சம் விளக்கு. ஓகே. எனக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டு, ஃபுல் பாட்டும் பிடிச்சதான்னு சொல்ல முடியாது, அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்ஷன்ல இருக்கக்கூடிய வரிகள், பிரேமம் 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 பிரேமாதி பிரியம் பிரியம் பிரீத்தம், சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு போர்ஷன் மட்டும், அது மட்டும் தனியா அப்படியே கட் பண்ணி எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் பக்கத்துல. சூப்பரா இருக்கும். அதே இதுல வந்து அதே பாட்டுல இடையில இன்னொன்னு இதே மாதிரி பண்ணிருப்பாரு, ஒரு இது மட்டும் கொடுப்பாரு. அதே வேலையா போச்சு இது. அந்த பாட்டுல நான் லிரிக்ஸை விட்டாலுமே தந்தன தந்தன தன தந்தன தந்தன அப்படின்னு ஒன்று வரும். அது என்னன்னு எனக்கு தெரியல, இசை மொழியில
அது ஒன்று வரும், அது சூப்பராக இருக்கும், பா செமையாக இருக்கும். அவ்வளோதான். அது லிரிக்ஸா அது என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டுகொண்டேன் ஒரு பாட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த ஒரு சில வரிகள் இருக்குல்ல, அது கூடயே வர மாதிரி தான் இருக்கும். நதியின் தேடல் கடைசியில் கடல் காண்பது, உயிரின் தேடல் கடைசியில் உனை காண்பது, கடல் கொண்ட நதியோ முகம் தன்னை இழக்கும். ஆமா, நதி வந்து கடலா கலந்துருச்சு. நான் உன்னில் கலந்தால் புதுமுகம் கிடைக்கும். அம்மாவை மாறிடுவாங்க. அம்மாவா? அப்படி இல்லப்பா, லிட்டரலி எடுத்தா லைக் அவ காதல்ல இருக்கும்போது வேற ஒரு பெண்ணா மாறுறா. நல்லா இருக்கு, அப்படி கேட்கறக்கே. ஆனா அது இவ்வளவு நாள் அவ வந்து தாய்மை அடைஞ்சிருவாங்கிற எண்ணத்தோட கேட்டிருக்க. அது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு மூட்ல கேட்கறப்போ ஒவ்வொரு மாதிரி தோணலாம். ஜேர்னி அப்படிங்கிற ஒரு தமிழ் படமா? ஜானு. அது வந்து 96 படத்தோட தெலுங்கு படத்தோட தமிழ் ரீமேக்கோட ஒரு பாடல், ஒரு தமிழ் பாடல். பாட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. அது முக்கியமாக அந்த பாட்டில் உள்ள வரிகளுக்காகவே பல ஆண்டுகள் போற்றப்பட வேண்டிய ஒரு பாடலாக இருக்கும். அதில் முக்கியமாக எனக்கு நிறைய வரிகள் அதில் பிடிக்கும். ஒருத்தன் வாழ்ந்துட்டு அலட்டாமல் அப்படியே மறைஞ்சு போகிறது இருக்குல்ல. ஒரு குளத்தில் ஒரு பூ விழுகும்போது என்ன ஒரு நிலை இருக்குமோ அந்த அதிர்வுகள் இருந்தால் போதும், நான் என் வாழ்க்கை அப்படியே கடந்து போயிடுவேன் அப்படிங்கிறான். அலாடா, அது சூப்பரான ஒரு பாட்டு. அதில் இன்னொரு வரி வந்து 6 அறிவென்றே அலட்டாமல் ஓர் உயிர் என்றே இருப்பேன். எவ்வளோ ஈகோவோட மனிதர்கள் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் உனக்கு வந்து ஈகோ, நான் வந்து அந்த செயினோட மேலே இருக்கேன், எனக்கு வந்து இது தெரியும், ரேஷ்னலாக யோசிக்க தெரியும், எனக்கு வந்து கால்குலேட் பண்ண தெரியும், எனக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க தெரியும், எனக்கு வந்து இது ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் எனக்கு வந்து கீழே வைக்க தெரியும், இப்படியெல்லாம் ஒரு புத்தி இருக்குல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு உயிர் மாதிரி நான் இருப்பேன், இன்னொரு ஏதோ ஒரு ஆர்கானிசமாக இருப்பேன் அப்படியும் அதை புரிஞ்சுக்கலாம். இல்லை சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை எல்லாருமே கிட்ட கேட்க முடிஞ்சா கேட்கலாம், இல்லைன்னா எல்லாருமே ஒரு உயிர் தான், ஒரு உயிர் என்ன இருப்பேன் அப்படியும் வச்சுக்கலாம். யார் உடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன்னு. இதுக்கு நம்ம சிரிக்கின்ற செல்வா போல சொல்லியிருப்போம். ஆமாம்மா, அது சூப்பரான வரி இல்லை. ஏன்னா மனுஷன் வந்து எப்போ கோவப்படுவான், எப்போ வந்து அப்படிங்கிறது அவனோட இயல்பை தாண்டி ஒன்று செய்வான்ல, அது வந்து உடையறப்ப செய்வோம். நீ வந்து உடையிறப்ப நீயா இல்லாத எல்லாமே நீ செய்ய ரெடியா இருப்ப. ஆனா இவன் வந்து உடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை, ஏன்னா பொம்மை வந்து சிரிக்கிற மாதிரி நீ வரைஞ்சு வச்சிருக்க. அது உடைச்சாலும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அதோட குணத்துல இருந்து மாற போறது இல்லை, அதோட இயல்பு நிலையில இருந்து வலுவ போறது இல்லை. அந்த மாதிரி இருந்துக்கோ, அந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி இருப்பேன். அது சூப்பரா இருக்கும் அந்த பாட்டோட வரி. சீரும் புலியை பார்த்து சிரிக்கின்ற சிசுவை போலே கோபங்கள் மறந்தே இருப்பேனே அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு புலி ஒரு சின்ன ஒரு வண்டியில ஒரு சின்ன இடி இடிச்சிட்டாங்கன்னா இயல்பு மீற நீ இது ரொம்ப என்ஜாய் பண்ண போறியா? இல்லை, நமக்கு அப்போதானே அதை இதை கேட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி இடிச்சாங்கன்னா திட்டக்கூடாது யாரையும், இல்லை நம்ம இயல்புலேருந்து வலுவக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நமக்கே சொல்லிக்கிற விஷயம் தானே அது. போலி மனிதா பூமிக்கு வா. புதிய மனிதா இல்ல, போலி மனிதா. எனக்கு என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு பாடல் நிகழும் பொழுதுதான் அந்த பாடல் கேட்கிற நிமிடம் இருக்குல்ல, அந்த நிமிடம் வந்து அவன் அவனா இருக்கான் அப்படின்னு தோணுது. பொய் வாழ்வா வழியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. இல்லை, உண்மையாவே என்னன்னா, ஒரு பாட்டை வந்து அந்த பாட்டுங்கிற மேம்போக்கா கேட்காம உள்ள வரிகள் இருக்கு, அந்த வரிகளுக்குள்ள ஒரு சில ஆழங்கள் இருக்கு, அதை டச் பண்ணி கேட்குறப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது. என்ன எதையோ வேற எதையோ வட்டம் போட்டு ரெட் கலர்ல ஒரு ஏரோலாம் போட்டு இதை கவனின்னு சொல்லி கவனிக்க வச்சிருக்கான். ஆனால் அதை நம்ம இத்தனை நாள் இப்போ யோசிக்காமே இருந்திருக்கோமே. அது யோசிச்சேன்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறுது, எல்லாமே கொஞ்சம் தெளிவடைகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அட்லீஸ்ட் அந்த பாட்டு கேட்குறனுடைய அந்த நேரமாவது அப்பயாவது நீ நல்லா இரு, நான் என்ற அகந்தை இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்த ஜோன் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பிடிச்ச ஜோன். அந்த 3 நிமிட போதை
இப்படியாக நமக்கு பிடிச்ச பாடல்களை பற்றி மட்டும்தான் ஒரு சில பாடல்களை தான் பேசியிருக்கோம். அது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஒரு வீடியோக்குள்ளே அடைக்க முடியாது. அது எத்தனை வீடியோக்குள்ளேயுமே அடைக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடல் வரிகள் ஏன் பிடிக்குது, அதில் இருக்கிற அர்த்தம் என்ன, எனக்கு இவ்வளோ டச் பண்ணுச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போகணுன்னா பார்ட் 2 கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணலாம். நன்றி, வணக்கம்.